வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் முடிஞ்சிட்டு எல்லாருமே ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் 2024 இங்கிலீஷ் எக்ஸாமுக்கான கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆன்சர் கீ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஆன்சர் கீயை வச்சு தான் டீச்சர் எல்லாருமே உங்கள் பேப்பரை வந்து எவாலுவேஷன் பண்ணுவாங்க. இதில் என்ன கிரேஸ் மார்க்ஸ் இருக்கா, அப்புறமேட்டு எந்தெந்த பாயிண்ட்ஸில் எதனா எப்படி மார்க் கொடுத்துருக்காங்கன்னு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து மோர் யூஸ்ஃபுல் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம வீடியோவில் கொடுப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்க. உங்களோட ஒரு லைக்குமே எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க ஆன்சர் கீயை பார்க்கலாம். 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸாமுக்கு அன்றைக்கே போட்டுருந்தோம் 1 மார்க்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இதில் நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. 13th 1 மார்க்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு மட்டும் ஒரு கிரேஸ் மார்க்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஆர்டி. நீங்கள் 2 ஆப்ஷனில் எதனா ஒன்று எழுதியிருந்தால் கோஸ் இல்லை வெண்ட் எதனா ஒன்று எழுதியிருந்தால் உங்களுக்கு வந்து 1 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அப்புறம் பார்ட் 2 செக்ஷன் 1ல் பார்த்தீங்கன்னா 15th கொஷின் பார்த்தீங்கன்னா வாட் ப்ராம்ப்டட் த யங் சீகல் டு ஃபைனலி ஃப்ளை. யங் சீகல் வந்து ஃபைனலாக எந்த விஷயத்துக்காக அது வந்து ஃப்ளை பண்ணிச்சுன்னு கேட்டுருந்தாங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா த சைட் ஆஃப் த ஃபுட், த யங் சீகல் ஹங்கர், த பேரண்ட் கேர். இந்த தேவைக்காகலாம் அந்த யங் சீகல் வந்து லாஸ்ட்டாக பறந்துடுச்சு. சரிங்களா? இல்லை வந்து எதனா 2 மார்க்ஸால் நீங்கள் 2 பாயிண்ட்ஸ் எழுதியிருந்தால் உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து கொடுத்துட சொல்லியிருக்காங்க. 16th கொஷின் பார்த்தீங்கன்னா வை டு யூ திங்க் மிஸ்டர் போர்ட்வெல் வாண்டட் டு செல் த ஹவுஸ். இதுக்கு ஆன்சர் இருக்குது பாருங்கள். ஐ திங்க் மிஸ்டர் போர்ட்வெல் வாண்டட் டு செல் த ஹவுஸ் பிகாஸ் மிஸ்டர் போர்ட்வெல் ஹவுஸ் விண்டோ கிளாஸ் வாஸ் broken பை த ஆத்தர். இல்லை நரேட்டர்னு கூட எழுதலாம். சரிங்களா? அது எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ். அப்படி இல்லைனா ஆன்சர்ஸ் வந்து வேறு மாதிரி கூட எழுதலாம். சரிங்களா? எனி கரெக்ட் ஐடியா ரிலேட்டட் டு த இன்சிடென்ட் ஆஃப் broken விண்டோ கிளாஸ் கேன் பி அவாய்டட் பை ஃபுல் மார்க்ஸ். இதில் இருக்க ஐடியா கூட இருக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் எழுதுறது கூட கரெக்டாக தான் இருக்கும். அதை சொல்லிட்டாங்க பாருங்கள். broken விண்டோ கிளாஸ் அந்த இன்சிடெண்ட்டுக்கான கரெக்டான ஆன்சர் எழுதினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான மார்க் கொடுத்துருவாங்க. 17th கொஷின் பாருங்கள். அதுக்கு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் 150 rupees அந்த ஆன்சர் எழுதுனா உங்களுக்கு 2 மார்க்ஸ். வேறு ஏதோ அவங்க செக் பண்ண மாட்டாங்க. அவங்க கொடுத்துருக்க ஆன்சருக்கு உங்கள் இதுவில் இருக்கான்னு பார்ப்பாங்க. சரிங்களா? அப்படி இருந்தால் உங்களுக்கு மார்க்ஸ். 18th கொஷின் விச் சாஃப்ட்வேர் எல்ஸ் அலிஷ் டு ஓவர் கம் த டிஃபிகல்ட்டி இன் டைப்பிங். ட்ராகன் டிக்டேட் சாஃப்ட்வேர். அது நீங்கள் எழுதினீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அப்புறமேட்டு செக்ஷன் 2ல் போயட்டிக் லைன்ஸ் அதுக்கு ஆன்சர் பார்த்துக்கோங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ஆன்சருக்கு ஒவ்வொரு மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் செக்ஷன் 2 கிராமர் போர்ஷனுக்கும் நம்ம ஆன்சர் கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன்டூ அதர் வாய்ஸு கேட்டிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் ஆர்மி ஹேஸ் டிஃபிட்டட் த எனிமி. அதுக்கு ஆன்சர் த எனிமி ஹேஸ் பீன் டிஃபிட்டட் பை த ஆர்மி, டிஃபிட்டட் பை அவர் ஆர்மி. நீங்கள் கரெக்டாக எழுதிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு பாருங்கள். அவங்க கொஷின் கேட்டுருந்தாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 4 விதமான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இந்த 4 விதத்தில் நீங்கள் எதனா எழுதினீங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அப்புறமேட்டு 25th கொஷின் பஞ்சுவேட் த சென்டென்ஸ். அப்புறம் 26th கொஷின் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் சென்டென்ஸ். 27th பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். இதில் இருக்க ஆன்சர் கீழே நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 4 வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோட் மேப் வந்து எனி ரிலவெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மேபி கிவன் ஃபுல் மார்க்ஸ். நீங்கள் கரெக்டாக எழுதியிருந்தீங்கனாலே உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக எழுதணும். 2 மார்க்ஸுக்கு ஒரு 4 பாயிண்ட்ஸ் இல்லை 5 பாயிண்ட்ஸ் அந்தமாரி அது கரெக்டாக முடியணும். அப்படி தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் இன் ஏ பேராகிராஃப் கொஷினை பொறுத்த வரைக்கும் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். த வேரியஸ் சேஞ்சஸ் தட் கேம் அபவுட் இன் ஆதித்யா அப்படின்னு போட்டு பேராகிராஃப் வந்து த சேஞ்ச் தட் மே அபவுட் இன் ஆதித்யா ரிலேட்டிங் த சிச்சுவேஷன் மென்ஷன்ட் இன் த லெசன் வித்தவுட் மிஸ்டேக் கேன் பி அவாய்டட் கிவன் பை ஃபுல் மார்க்ஸ். இதில் இருக்க ஆன்சர் இருக்கணும்னு அவங்க பார்க்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ரிலேட்டட் ஆன்சர்ஸ் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. அப்புறம் 30 அந்த பேராகிராஃபும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபுல் மார்க்ஸ் கேன் பி அவாய்டட் ஃபார் தி பேராகிராஃப் வித்தவுட் மிஸ்டேக் ரிலேட்டட் த அபோவ் இன்ஸ் வித் எனி ரிலவெண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். இந்த கொடுத்துருக்க இன்ஸை வச்சு இன்ஸ்லாம் அதில் இருக்கணும். ஏன்னா இந்த இன்ஸு வந்து அந்த லெசனில் தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? மேக்ஸிமம் இந்த இன்ஸ்லாம் இருந்து மிஸ்டேக் இல்லைனா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமேட்டு 31th கொஷின் பார்த்துக்கலாம். 32 எல்லாமே அதேமாரி தான். சரிங்களா? நீங்கள் கரெக்டாக எழுதிங்கன்னா ஃபுல் மார்க்ஸ். அந்த இன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்லாம் அதில் இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிப்பாங்க டீச்சர்ஸ். அப்புறம் செக்ஷன் 2 பொறுத்த வரைக்கும் 33 கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. அது நீங்கள் எப்படி எழுதியிருப்பீங்கன்னா அதுவும் போயம் நோ மென் ஆர் ஃபாரின் அந்த லெசன்லேருந்து கேட்ட போயம் ஓட டீட்டெயில். அதுக்கு பாருங்கள் ஃபுல் மார்க்ஸ் கேன் பி அவாய்டட் ஃபார் த பேராகிராஃப் ஹேவிங் த சென்ட்ரல் தீம் ஆஃப் த போயம் ஆர் 5 illustration from the hints explaining the central theme of the poem without mistake with
எனி ரிலவெண்ட் ஆன்சர்ஸ். உங்கள் ஆன்சர்ஸ் அந்த போயம் ரிலேட்டடாக இருந்தால், அந்த கொஷின் ரிலேட்டடாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்க ஆன்சர்ஸ் தான் அதில் இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க, ஆனால் இன்ஸு பார்ப்பாங்க. சரிங்களா, அதை புரிஞ்சுக்கோங்க. இதில் இருக்க லைன்ஸே தான் இருக்கணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. அதை கொடுத்துருக்க இன்ஸ் இருந்தாலே போதும். அப்புறம் 34th கொஷின் பார்க்குறப்ப அதை நீங்கள் பார்த்துக்கலாம். கிரம்பிள் ஃபேமிலியிலேருந்து கேட்டிருக்காங்க. 35th கொஷின் இது கேட்டிருக்காங்க பாருங்கள். ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு, அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸு. அந்த ரைமிங் வேர்ட்ஸுக்கு மட்டும் 2 மார்க்ஸ். அப்போ ரைமிங் ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை மட்டும் விட்டுட்டு மீதி 3 அட்டன் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு 4 மார்க்ஸ் கிடச்சிட்ருக்கோம். சரிங்களா, அப்புறமே 36 பேராப்ரேஸ் எப்படின்னா டைட்டில் எழுதுனா 1 மார்க்கு, பேராப்ரேசிங் த போய்டிக் லைன்ஸு அந்த அதை பேராப்ரேஸ் பண்ணியிருந்தால் அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்கன்னா 3 மார்க்கு, ஒரு கன்க்ளூஷன் எழுதியிருந்தீங்கன்னா 1 மார்க்ஸ் வீதம் உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா, அப்புறம் 37 என்ன கொஷின் பார்த்தீங்கன்னா, கொஹிரண்ட் ஆர்டர், ரீஅரேஞ்ச் ஜம்பிள்டு சென்டென்ஸ் வித்தவுட் கன்சிடரிங் த வேர்ட் நெப்பல்ஸ் அவார்டு மார்க்ஸ் வித் கரெக்ட் ரீஅரேஞ்சிங் ஆர்டர் ஒன்லி. கரெக்டாக நீங்கள் ஆர்டராக எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 38th கொஷின். இது நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணியிருப்பீங்க. இதில் இருக்க ஆன்சர்ஸ் ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு மார்க்கு, அப்போ 5 மார்க்கு நீங்கள் ஈஸியாக எடுத்துகிட்டு இருக்கலாம். அப்புறம் செக்ஷன் 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஓவராகவும் ரைட் பண்ணக்கூடாது, அதுக்குன்னு குறைவாகவும் ரைட் பண்ணக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். அது எப்படிலாம் இருந்தால் மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அட்வர்டைஸ்மெண்ட் அவுட்லைனுக்கு 1 மார்க்கு, நீங்கள் போடுற பார்டருக்கு 1 மார்க்கு, டைட்டில் எழுதுனா 1 மார்க்கு, பிக்சருக்கு 1 மார்க்கு, அதுக்கு கேப்ஷன் நீங்கள் அதுக்கு 50% ஆஃபரு, அப்புறம் அதோட ஐட்டம்ஸ்லாம் அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எழுதுறதுக்கு 1 மார்க்கு, நீங்கள் அட்ரஸ் எழுதுறதுக்கு 1 மார்க்கு. இப்படி தான் வந்து மார்க்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி தருவாங்க. சரிங்களா, லெட்டர் ரைட்டிங் உங்களுக்கு தெரியும், இதில் இருக்க மாதிரி எழுதுனா போதும். டேட்டு, அப்புறம் சப்ஜெக்ட் எழுதணும், சப்ஜெக்ட்டுக்கு கன்ஃபார்ம் 1 மார்க் தராங்க. அப்புறம் பாடி ஆஃப் த லெட்டருக்கு 2 மார்க்கு. அப்புறம் க்ளோஷர், தேங்கிங் யூ யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி அந்த மாதிரிலாம் போடுறீங்களா, அதுக்கு 1 மார்க்ஸ் தருவாங்க. நோட்டீஸ் ரைட்டிங் பார்த்துக்கோங்க. அப்புறமேட்டு எக்ஸ்பிரஸ் யுவர் பிக்சர் ஆன் வியூஸ் ஆன் பிக்சர், இது நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா மார்க். அந்த பிக்சரை பார்த்து நீங்கள் ஒரு 5 பாயிண்ட்ஸ் எழுதிங்கன்னா உங்களுக்கு மார்க்கு. நோட்ஸில் சம்மரி நம்மளுக்கு தெரியும், டைட்டிலு, ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி, அப்புறமேட்டு பாருங்கள் அப்படி எழுதியிருந்தாலே போதும். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் த எரர் கரெக்டாக நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அப்புறம் போயம்ஸ், அதுக்கப்புறம் 46 ஏ பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் இன்ஸு, நீங்கள் அதை டைட்டிலுக்கு 1 மார்க்ஸ். சரிங்களா, அந்த டைட்டில் என்னான்னு நீங்கள் எழுதணும், டைட்டிலுக்கும் 1 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரிங்களா, அது நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 8 மார்க். அப்படின்னா அது கீழே இருக்கிற கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதான் உங்களுக்கான ஆன்சர் கீ. வீடியோவை ஃபுல்லாக முழுமையாக பார்த்து இந்த ஆன்சர் கீ படி உங்களுக்கு நீங்கள் எழுதிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.